நடு சாமத்துல எழுந்திரிச்சு கால் பண்ணுவாங்க. ஹலோ யாருங்க அப்படின்னு. ஆன்டி நான் இது மாதிரி சுதர்ஷன் பேசுறேன் அப்படின்னு. சொல்லுப்பா என்னப்பா ஏன் இன்னத்துல கால் பண்ற? இல்ல ஆன்டி எனக்கு கிரைன் தூக்கிருச்சு என்ன பண்றது அப்படி பாருங்க பச்சையா பேசுவாங்க. அப்ப உன் கிரைன் தூக்குனா எனக்கு எதுக்குடா போன் பண்ற? நான் உங்களையும் நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் வந்து எனக்கு கிரைன் தூக்கி உடம்பு. அப்புறம் ஸ்கின்னுக்கு எனக்கு ஸ்கின்ல வந்து ஒயிட் பேட்சா வந்திருக்கு, என்னடா பண்றது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒருத்தன் சொல்லுவான், என்கிட்ட ஒரு நல்ல ஒயிட் கிரீம் இருக்கு போடுறீங்களா அப்படிமா. ஆனா அது வந்து அவன் வந்து டபுள் மீனிங்ல பேசுறது. அப்பதான் நான் சொல்றேன், என்ன நினைச்சு உங்களோட ஸ்பேம் எல்லாம் வேஸ்ட் பண்றதுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் வேஸ்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? சோ சில பேர் நிறைய பேர் என்னன்னா இந்த வீடியோக்கள் மூலமா ஒருத்தரோட அட்ராக்ஷனோட போட்டோ மூலியமா இந்த மாதிரி யங்கஸ்ட் பசங்க கல்யாணம் ஆன பசங்க எல்லாருமே அவங்களோட எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்னைய பத்திய 10 மணி டாக்டர் மாதிரி பேச விட்ட நீ எங்க இருந்துட்டு வர போங்கிட்டு என்னைய பத்தி இப்படி பேசாதீங்கடா, அப்படி அசிங்கம் உங்களால நரம்பு தளர்ச்சி வந்துடும், நீங்களாம் வந்து அந்த மாதிரி செயலை பண்ணாதீங்கடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்பதான் முடிஞ்சிருச்சு, அப்பதான் முடிஞ்சிருச்சுங்கிறானுங்க. நான் என்ன பண்ணேன்? நான் சாதாரணமா இந்த மாதிரிதான் கோவமா ஆங்கிரியா தான் பேசுறேன். ஆங்கிரியா பேசுறதே அவங்களுக்கு பிடிக்குதுன்னா நான் எப்படி பேசணும் நான் சொல்லு பாப்பான். ஒரு பொம்பளை என்ன மாதிரி நான் பேசுவேன் சொல்லு பாப்பான். அசிங்கமா பேசுறானுங்கன்னா நான் என்ன எங்க போய் முட்டிடுச்சு ஆகட்டும்னு சொல்லுமா. நான் ஒரு வயசு புள்ள, நான் உங்ககிட்ட அதெல்லாம் பேசவே கூடாது. பச்சையா பேசுவானுங்க, நான் என்ன பண்ணுவேன்? பேசக்கூடாதெல்லாம் பேசுவானுங்க, நான் என்ன பண்றது? கமாண்ட்ல அவங்க பேச என் லைவ படுத்துக்கிட்டு சௌகாசியமா கையில புடிச்சிட்டு போய் பாப்பானுங்க போடுவானுங்க கமாண்ட். நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அப்ப அவனுங்களை நான் கிளிப்பன் தானே. அப்ப நீங்க தானே நினைக்கிறீங்க ஐயோ ஏன் இந்த அக்கா வந்து தப்பா பேசுறேன், அவன் தப்பா பேசுறதுனாலதான் நான் தப்பா பேசுறேன், ஏன்டா அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன வந்து தவறா தானே புரிஞ்சுக்கிறீங்க. நான் வேணும்னுக்கே ஒருத்தனை கூப்பிட்டு நான் வம்புத்த மாதிரி எல்லாம் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. இல்ல அவன் தப்பா பேசுறதுனாலதான் நான் பேசுறேன். அக்கா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அது வந்து நம்மளோட பசங்க பாப்பாங்க, இன்னைக்கு இல்லனாலுமே நாளைக்கு கேட்பாங்க அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்திருக்கா? வெற்றிமாறன் டைரக்டர் சார் கூட வந்து நான் வந்து நடிக்கணும், அவர் இயக்குற படத்துல நான் வந்து நடிக்கணும், எனக்கு ரொம்ப கனவுமா. இதே வெற்றிமாறன் சார் ப்ரொஃபைல் போட்டு ஒரு ஃப்ராடு பையன் நான் தான் வெற்றிமாறன் டைரக்டர் பேசுறேன் அப்படின்னு சொன்னா 1 வாரம் பேசினாப்ல. அப்பதான் தெரிஞ்சிச்சு அவன் ஃப்ராடுன்னு. ஏன்னா வெற்றிமாறன் சார் வந்து என்கிட்ட 500 ரூபா காசு கேட்பாரா? கேட்க மாட்டார்ல. அவரு எவ்வளவு பெரிய நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா அது நம்ம கிடைக்கலன்னா மறந்துட்டு போயிட்டே இருங்க ப்ரோ.